ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருணோஷ். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நாங்கள் ஹெல்த்தியான ஸ்வீட் செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்னா சாக்லேட். என்னது சாக்லேட் போய் ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒயிட் சுகர் போடாமல் வெல்லம் போட்டு நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை நம்ம வீட்டிலையே எப்படி ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 2 கப், வெல்லம் 1 கப், வெல்லத்துக்கு பதிலாக நம்ம பனக்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம், தண்ணி அரை கப், கொக்கோ பவுடர் 1/4 கப், வெண்ணெய் 1/4 கப். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம், அதில் வெண்ணெய் தடவிக்கலாம். நம்மளுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பிளேட்லேயே வெண்ணெயை தடவி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் 1 கப் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் எந்த அளவோ அதில் பாதி அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும், அதாவது 1/2 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 2 கப் பால் பவுடரும் 1/4 கப் கொக்கோ பவுடரும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பால் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி வெள்ளைப்பாகில் நம்ம சேர்க்கும் போது அது தனித்தனியாக இல்லாமல் ஒன்று சேர்ந்து இருக்கும், அதுக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து முன்னாடியே எடுத்து வெளியில் வைக்கணும். வெல்லம் கரைச்சி வச்சுக்கணும். நல்லா நம்ம பால் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சேர்க்கும் போது நல்லா வரும். கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கொதித்ததும் உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக வரும். மேலே நல்லா கொதிக்கும் போதே மேலே நல்ல கலராக ஷைனிங்காக வரும். அந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம கரண்டியில் எடுத்து நம்ம வெள்ளை ட்ராப்ஸ் விடும்போது அது கீழே விட்டு திருப்பி மேலே போகும் பாருங்கள். இது ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இப்போ வெண்ணெய் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பால் பவுடரும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரை இப்போ இதில் சேர்க்கணும். மிக்சரை சேர்த்ததும் நல்லா சிம்லேயே வச்சு அடுப்பை நல்லா கிளறி விடணும். கட்டியாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். இது வெண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இலகி நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து நல்லா அழகாக கட்டியாக ஷைனிங்காக வரும். இந்த பாருங்கள், நல்லா ஒட்டாமல் அழகாக இந்த கரண்டிலே அழகாக வருது பாருங்கள். கிளற எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளறுது பாருங்கள். ஒன்று சேர்ந்து அழகாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வெண்ணெய் தடவின அந்த பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். திருப்பியும் நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கட்டையை எடுத்து இது மேலே நல்லா திரட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஷைனிங்காகவும் ஒரே அளவாகவும் இந்த சாக்லேட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம திரட்டிக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்தி உருட்டுற கட்டையில் நம்ம வெண்ணெய் தடவை வேணாம், நம்ம அப்படியே எடுத்து உருட்டலாம், ஒட்டாது. இப்போ ஒரு கத்தியில் நம்ம வெண்ணெய் தடவி இதுக்கு நமக்கு எந்த சைஸில் இந்த பீஸ் வேணுமோ, சாக்லேட் பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். வெதுப்பான சூட்டில் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணணும். ஆறுனா கட் பண்ண வராது, அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்மளுக்கு செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் தான் ஆகும். வெல்லம் கொதிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும், மற்றபடி கலர்றதுக்கு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும்.
அதனால் நம்ம இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீட்லேயே சாக்லேட் செஞ்சு கொடுக்கலாம். நமக்குமே வீட்டில் குழந்தைகளுக்கு சாக்லேட் செஞ்சு கொடுத்தோமே திருப்தி இருக்கும். ஹெல்த்தியான சாக்லேட் வெல்லம் சேர்த்து, அதே மாதிரி குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் கிடைக்கிற சாக்லேட்டை விடவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். இதை தனித்தனியாக இந்த பட்டர் ஷீட்லேருந்து பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாட்டில் இல்லை பாக்ஸில் சின்ன சின்னதாக பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு இந்த சாக்லேட்டை வச்சு அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம், அது கெட்டு போகாது. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, வெளியிலே இருக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சாக்லேட் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. இதே நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.